ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நிஷா வந்து அன்னதானம் கொடுக்க போகிறா வயசான தாத்தா பாட்டிக்கு. நேற்று நம்ம வந்து தயிர் சாதம் கொடுத்தோம். இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. நேற்று தயிர் சாதம் தொட்டுக்க என்ன கொடுத்த? ஆனியன். நேற்று தயிர் சாதமும் எள்ளு துவையிலும் கொடுத்தோம். இன்னைக்கு வந்து ஆனியன் ரைத்தாவும் தக்காளி சாதம் நெய் வந்து ஊற்றிடலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி சாதம் வீடியோ போட்டு ஒரு 20-30 வீடியோ தக்காளி சாதம் வீடியோ போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கும் போர் அடிக்கும். நிஷா எல்லாம் சமைச்சு முடிச்சோன்னா அப்புறமா பார்ப்போம். ஆமாம், எப்படி இருக்குன்னு கடைசியா. ஆமாம், அடுத்த வீடியோவில் நிஷா சாப்பாடெல்லாம் கட்டுவா, அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நிஷா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா. என்ன ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கா? அரிசி எடுத்துருவோம்ல, தண்ணி எடுத்துருவோம். அரிசி தண்ணி. சரி, ரைட். உங்களுக்கு தான் தக்காளி சாதம் ஆனியன் ரைத்தா பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நான் பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறேன். பிரியாணி மாதிரி தம் போட்டு தக்காளி சாதம் தம் போட்டு எப்படின்ட்டு ஏற்கனவே வீடியோ போட்டு செய்ய போகிறோம். ஆனால் வந்து அதில் கறி மட்டும் மிஸ்ஸிங். கறி போட்டோம்னா சிக்கன் பிரியாணி மாதிரி. அது மாதிரி செய்ய போகிறேன். சரி, ரைட். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிஷா வந்து அடுத்தது தாத்தா படிக்கலாம் அன்னதானம்லாம் கொடுக்குறதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நிஷா எல்லாம் கிளம்பணும், சாப்பாடெல்லாம் கட்டணும். சாப்பிட்டுருக்காங்க உள்ள, அவங்கள கிளம்பணும். இங்கிட்டு சாப்பாடை ரெடி பண்ணணும், நான் கிளம்பணும். ஆமாம், ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஓகே, பாய்.